ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைட் ஸ்வீட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வீட்டில் சம்டைம்ஸ் நம்ம பனானா நம்ம யூஸ் பண்ணாமல் அது ரொம்ப பழுத்து போயிடும். அந்த பனானா இருந்தாலே போதும், புதுசாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், சுகர் 6 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 2 ஸ்பூன், பனானா 2. இப்போ நான் பனானாவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு பவுலில் மைதா மாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதில் சோடா உப்பு, ஏலக்காய் பொடி எல்லாமே நம்ம போட போகிறோம். சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான் சுகர் 6 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு லைட் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்றக்காக. இன்கேஸ் உங்களுக்கு நல்ல இனிப்பாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ட்ரைடு கோகோனட்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் துருவல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். மேக் ஷுர் நீங்கள் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி தேங்காய் துருவல் இருக்கணும். ஏன்னா சாப்பிடும்போது தட்டுப்படக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பனானா ஆட் பண்ணுறேன். ஸோ இதனோட திக்னஸ் நம்ம தோசை மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம தண்ணியோடு தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி தோசை மாவு இருக்கிற திக்னஸ்க்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ ரெடி, இந்த மாதிரி இருக்கணும், நல்லா தண்ணியாக. இப்போது பேனில் நான் ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். இது லைட் ஸ்வீட்டாக இருக்கனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி நம்ம பனானாவை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பனானா ஃப்ரூட்டாக சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது மஃபின் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பனானா பிடிக்காதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸில். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். YoursJazz, subscribe and share. Thanks for watching.